வணக்கம். இது மறுபக்கம். இன்றைய விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சிந்தன் அவர்கள். வணக்கம் சிந்தன். வணக்கம் சார். ஆர்எஸ்எஸ் நடவடிக்கைகள்ல அரசு ஊழியர்கள் பங்கேற்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது இல்ல? அதாவது அரசு ஊழியர்கள் பங்கேற்பதற்கு இருந்த தடை விலக்கி கொள்ளப்பட்டிருக்கிறது. அது ஜமாத் இஸ்லாமி அமைப்புக்கு இருக்கிற தடை மட்டும் தொடருது, இவங்களுக்கு இருந்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கூட பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க ஆர்எஸ்எஸ் ஒரு அபாயம் அப்படிங்கிற கேம்பெயினர் பகலமா இடதுசாரிகள் நடத்திட்டு இருக்கிறீங்க. அதனால இது எந்த மாதிரியான உணர்வை உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒன்று அப்படி ஒரு அறிவிப்பு வந்ததற்கு பிறகு அரசியல் கட்சிகள் அதை எவ்வளவு தூரம் சீரியஸாக எடுத்திருக்கிறாங்க, என்ன மாதிரி எதிர்வினை ஆற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்கு. அந்த இரண்டையும் பற்றி முதல்ல உங்க கருத்தை அறிஞ்சிட்டு அப்புறம் நம்ம உரையாடலை தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் உறுப்பினராக யார் இருக்கிறார் இல்லைங்கிறது வெளிப்படைத்தன்மையாக இல்லாத போது இப்படி ஒரு உத்தரவை செயல்படுத்துறதே கஷ்டம்தான். ஏன்னா அண்மையில நீங்க பார்த்திருப்பீங்க, உயர்நீதிமன்ற நீதிபதி பதவி விலகும் போது நான் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் என்று அறிவிக்கிறார். அப்புறம் பதவியில் இருக்கும் போதே நான் பாஜகவில் சேருவதற்காக ராஜினாமா செய்கிறேன் என்று நீதிபதி மேற்கு வங்கத்துல செய்ததை நம்ம பார்த்தோம். அதனால பிராக்டிகலி அது ஒரு கொஸ்டினா இருக்கு. ஆனா இன்றைக்கு ஏன் இப்படி ஒரு உத்தரவை அதாவது நீங்க இந்தியா மாதிரி நாட்டுல எந்த அமைப்புல இருக்கணும் இல்லைன்னு தனிநபர்களை கட்டுப்படுத்துறது அவ்வளவு சுலபம் கிடையாதுன்னாலும் அதான் ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பின் உறுப்பினராக ஒருவர் இருந்து கொண்டு அதை வெளிப்படையாக அறிவிக்கலாம் என்கிற ஒரு செய்தி இன்றைக்கு பண்ணியிருக்கிற இந்த தடை நீக்கத்துக்கு பின்னால இருக்கு. அது ஆபத்தானது. ஏன்னா நீங்க எதுக்கு கடமைப்பட்டவங்க? அரசமைப்பு சட்டத்துக்கு தானே ஒரு அரசு அதிகாரி ஊழியர்ங்கிறவரு கடமைப்பட்டவரு. அப்போ இந்திய அரசியலமைப்பின்பால் பதிவு செய்யப்பட்ட அல்லது வெளிப்படையாக தன்னுடைய நோக்கத்தை அறிவித்து கொண்ட இயக்கத்துல ஒருத்தர் இருக்கலாம். எந்த ஒரு நபருக்கும் என்ன கருத்து இருக்கலாம், அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான கருத்து கொடுக்கலாம், அது வேற. ஆனா ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு வெளிப்படையாக இயங்குகிற ஒரு அமைப்பில் ஒருவர் இருப்பதற்கும் இது போன்ற ஆர்எஸ்எஸ் அமைப்புடைய உறுப்பினர் பதிவேடு எங்க இருக்கு, அந்த உறுப்பினர்கள் எந்தெந்த செயல்பாடுகள்ல எங்கெங்க இருக்காங்கிறது தகவல் தெரியுமா? அவர்கள ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தில், ஒரு வன்முறையில், ஒரு கலவரத்தில் அல்லது மாலேகான் போன்ற குண்டுவெடிப்புகளில் தொடர்புடையவர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்களாக இருந்தால் அதை நம்ம வெளிப்படையாக சொல்லுகிற அளவுக்கு நிலைமை இருக்கா? அந்த உறுப்பினர் பதிவு இருக்கா? அல்லது மகாத்மா காந்தியை படுகொலை செய்தவர் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் என்று சொல்லுகிற அளவுக்கு சாட்சியங்கள் இருக்கிறதா? அதை ஏன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பின் உறுப்பினர்கள் பட்டியல் எதுவும் இல்லை, அதனால ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லைங்கிறதே கிடையாது, அது ஒரு பதிவு செய்யப்படாத இயக்கமாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, அப்படின்னு ஒன்றை சொல்லும் போது இந்த கொலைக்கு அந்த அமைப்பு தான் காரணம் அப்படிங்கிறதையும் எந்த ஒரு ஆதாரத்தின் அடிப்படையிலையும் பேச முடியாது அப்படிங்கிறது தானே உண்மை. இல்ல அதுதான் நம்ம எந்த அடிப்படையில அதை சொல்றோம்னா, 1948 உள்துறை அமைச்சகம் ஆர்எஸ்எஸ் அமைப்பை தடை செய்கிறது. அந்த உள்துறை அமைச்சகம் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு இன்னைக்கு அவங்க செலவழிக்கிறாங்க. ஆனா அதே சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆர்எஸ்எஸ் உடைய விஷமத்தனமான பிரச்சாரம், மகாத்மா காந்தி படுகொலைக்கு பிறகு இனிப்புகள் கொடுத்து கொண்டாடிய நிகழ்வுகள், இதை எல்லாவற்றையும் குறிப்பிட்டு நாதுராம் கோட்சே போன்ற கொலைபாதகர்கள், ஒரு முறை இல்லையே மகாத்மா காந்தி கொலைங்கிறது பல முறை முயற்சி நடக்குது, அந்த சதி கூட்டத்தில் அந்த சதிக்கு உடந்தையாக இருந்த ஆர்எஸ்எஸ் தலைவர்கள், இது எல்லாமே வழக்காடி ஒரு கட்டத்துக்கு பிறகுதான் இந்த தடை என்பதையும் அரசு முடிவெடுக்குது. எனவே நாதுராம் கோட்சேங்கிறவர் வளர்ந்ததே ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் தான் என்பதெல்லாம் நமக்கு தெரிவதனால் நாம் அரசியலாக மக்களிடம் தொடர்ந்து அம்பலப்படுத்துகிறோம். ஆனால் சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்துவதற்காகவே தன்னுடைய நோக்கத்தை வெளிப்படையாக அறிவிக்காத ஒரு அமைப்பாக ஆர்எஸ்எஸ் இருக்கு. இங்கதான் அந்த டிஃபரன்ஸ் வருது. பொலிட்டிக்கலி வி ஆர் ஃபைட்டிங், பட் ஆனா சட்டத்தின் அடிப்படையில் அது இயங்காத வரைக்கும் இந்த அமைப்பை எந்த வரையறைக்குள், எந்த வரம்புக்குள் வைத்து பார்ப்பது என்கிற ஒரு கேள்வி. எந்த வரையறைக்குள் வைத்து பார்ப்பது, எந்த வரம்புக்குள் வைத்து பார்ப்பது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஆனா அவங்க பண்பாட்டு இயக்கம், கலாச்சார இயக்கம், அரசியலுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு அவங்க தரப்புல பேசக்கூடியவர்கள் எல்லாரும் சொல்றாங்களே, அதை ஏற்க முடியாதா? என்ன சிக்கல்னா, இப்போ
கண்டிப்பா ஒரு வெளிப்படையான அரசியல் இயக்கம் போல அவர்கள் செயல்படுவதில்லை. ஆனா இன்றைக்கு பாஜக ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி வச்சு RSS ஓட ஒரு ஒருங்கிணைப்பை எதற்காக இந்த நாட்டில் கலாச்சாரம் பண்பாடு என்று பல நிறுவனங்கள் இங்கு இருக்கு. இப்போ மத நிறுவனங்கள் பண்பாட்டு நிறுவனங்கள் தான். குடும்பம் என்பதும் ஒரு ஒரு கலாச்சார மொழி அடிப்படையில் பல அடிப்படையில் கலாச்சார கூறுகளுக்குள் இயங்குறவர்கள் இருக்கிறார்கள். ஆனா RSS உடைய நோக்கம் என்பது அரசியல் நோக்கம் என்றுதான இந்துத்துவாவை வடிவமைத்த சாவர்கரே சொன்னாரு. இந்து மதத்திற்கும் இந்துத்துவாவுக்கும் தொடர்பு இல்ல, நாங்க ஒரு அரசியல் செயல் திட்டம் என்று சொன்னது நாங்கள் கிடையாது. சாவர்கருடைய எழுத்துக்கள்ல இருக்கு, இந்துத்துவாங்கிற புத்தகத்தை அவர் எழுதுறாரு. அதே போல நாம் அல்லது வரையறுக்கப்பட்ட நமது தேசம் என்ற ஒரு புத்தகத்தை அவங்க வெளியிட்டு இருக்காரு. அந்த புத்தகம் இந்த நாட்டின் குடிமக்களை மத அடிப்படையில் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்வதோடு இந்து அல்லாத பிற மதங்கள், அதுவும் பாருங்க நாத்திகர்கள் உட்பட அல்லது இந்து மதத்தின் அந்த கட்டமைப்பு படிநிலை சமுதாயத்தை ஏற்காதவர்கள் உட்பட அவங்க எல்லாரையுமே அது என்ன சொல்லுது, இரண்டாம் நிலை குடிமக்களாக நடத்த வேண்டும் என்று சொல்லுது. சிட்டிசனுக்கான உரிமையே இருக்கக்கூடாதுன்னு அந்த புத்தகம் சொல்லுது. இன்றைக்கு வரைக்கும் அந்த புத்தகம் நடைமுறையில் இருக்கிற ஒரு புத்தகம் தான். அப்ப நாம என்ன கேட்கிறோம், நடைமுறைன்னா அவங்க அதுல உண்டான பல விஷயங்களை நாங்க மாற்றிக்கொண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார், அந்த புத்தகத்தை வந்து பல முறை நாடாளுமன்றத்துல மேற்கோள் காட்டியே சீதாராம் யெச்சூரி அவர்கள் பேசி இருக்கிறார். அவர்கள் இதுவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, அது அந்த புத்தகத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரிஜினல் உங்களோட பதிப்பு தான் என்று எடுத்து அந்த காப்பியவே கொண்டு போய் காமிச்சு பேசினாரு. நீங்க CAA NRC வரும்போதுதான் அவங்க வந்து அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க. அது வரைக்கும் அவங்க இல்ல இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க பாஜக RSS உடைய அமைப்பு என்று என்னைக்காவது பேசியிருக்காங்களா ஆட்சிக்கு வர வரைக்கும்? ஆனால் இப்போ RSS எங்களுக்கு வழிகாட்டுது, RSS பிரச்சாரக்கு நான் தான், ஆட்சிக்கு வர வர அப்படி மாறுறாங்க. இங்கதான் நம்ம என்ன கேட்கிறோம், மக்களிடம் வெளிப்படையாக அறிவித்து விட்டு ஒரு அரசியல் இயக்கமாக RSS செயல்படட்டும், அது வேற. காந்தியன் சோசியலிசம் தான் என்னோட கொள்கைன்னு சொல்லி பாஜக தன்னுடைய அந்த அமைப்பு சட்டத்தில் எழுதி வச்சிருக்கு. காந்திக்கும் சம்மந்தம் இல்ல, சோசியலிஸ்டுக்கும் சம்மந்தம் இல்ல. காந்தியை நீக்கிறாங்க, சோசியலிஸ்டை நீக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து ரெண்டையும் வச்சுக்கிட்டு இதுதான் எங்க இலக்குன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன, பின்னால RSS. நீங்க கூப்பிய கரங்களுக்குள் இருக்கிற கொடுவாள்னு சொல்லுவேன். நீங்க வணக்கம்தான் போடுறீங்க நல்லா நம்பிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் கைகளுக்கு நடுவில் கொடுவாள் மறைத்து இருக்கிற ஒரு சதி செயல் தான் இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பே. இல்ல, SP ஷியாமா பிரசாத் முகர்ஜி, இந்து மகாசபா ஷியாமா பிரசாத் முகர்ஜி, RSS எல்லாம் சேர்ந்து ஒரு பாரதிய ஜனசங்கத்தை உருவாக்கிய காலத்துல அவங்க வந்து RSS சார்பாக கோல்வால்கர் சொன்னதாக ஒரு கோட் வந்து ஒரு கட்டுரையில போட்டிருக்காங்க. அது என்ன சொல்றாருன்னா, அரசியல் பணிக்காக நாங்கள் அந்த அமைப்புல போய் வேலை செய் அப்படின்னு சொன்னா நீங்க போய் வேலை செய்யணும், அங்கிருந்து விலகி திரும்ப வந்து வேறு பணிகள் கொடுத்தா விலகி வந்துருன்னு சொன்னா நீங்க வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்றால் அவங்க வந்து இதை பண்பாட்டு வேலைகளுக்காக இதையும் அரசியல் வேலைகளுக்காக ஜனசங்கத்தையும், அப்போ அன்று ஜனசங்கம் இன்று பாரதிய ஜனதா, அது அப்படி பிரிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே தானே தெரியுது. இல்ல அதுதான் சார், இப்போ RSS அமைப்பின் நோக்கம் வேறு, பாஜகவின் நோக்கம் வேறுனா ஓகே. ஆனா உண்மை என்னன்னா, நோக்கத்துல ரெண்டும் ஒன்னா இருக்கு. இந்த அமைப்பின் பிரதிநிதி அந்த அமைப்பை வழிநடத்துகிறார், இந்த அமைப்பின் தலைவர் அந்த அமைப்பை கட்டுப்படுத்துகிறார். அரசுக்கு எதுக்கு கோஆர்டினேஷன் கமிட்டி? இன்னொன்று, இப்ப உள்ள அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் RSS உறுப்பினர்களாக ஏன் மாற வேண்டும்? நீங்க கலாச்சார அமைப்பு அப்படின்னா வெளிப்படைத்தன்மை ஏன் இல்லை? ஏன் உறுப்பினர்களை சொல்லுங்க, எங்களுடைய பணி இதுதான்னு சொல்லுங்க. இப்ப VHPன்னு ஒரு அமைப்பு இருக்கு, அதுக்கும் தாய் RSS தானே. இது இந்தியாவுல நடந்த எல்லாவற்றுக்கும் தாய் அமைப்பு அந்த பரிவார் RSS பரிவாராகத்தான் இருக்கு, சங் பரிவாராகத்தான். அது மட்டும் இல்ல சார், நீங்க தமிழ்நாட்டுல ஒரு கலவரம் நடக்குது, ஆமா ABVPக்கும் அவங்கதான் தாய் அமைப்பு. தமிழ்நாட்டுல ஒரு கலவரம் நடக்குது, அந்த கலவரத்தின் பின்னணியை ஆய்வு செய்யும் பொழுது RSS அமைப்பு வந்த பிறகுதான் இந்த கலவரம் உருவானது என்று அரசால் அமைக்கப்பட்ட ஆணையம் சொல்கிறது. RSS அமைப்பு அவங்க பெயர் குறிப்பிடுறாங்க. ஏன்னா இவங்க வதந்திகளை பரப்புகிறார்கள். அவங்க பிரச்சார வடிவமே ரொம்ப தெளிவா இருக்கு. போறாங்க, முதல்ல மக்களின் நம்பிக்கைகளை ஒரு அமைப்புக்கு உட்பட்டதாக மாற்றுகிறார்கள், அந்த நம்பிக்கையின் மூலமாக வதந்தியை பரப்புகிறார்கள், வேறு மதத்திற்கு எதிரான ஒரு வன்முறையை கலப்புறாங்க. வன்முறை உருவாகி கலவரம் நடந்த பிறகு அரசியல் ரீதியாக அந்த மக்களை
அவங்களுக்கு எதுவுமே செய்யாம வென்றெடுக்க முடியும் என்பதுதான் RSS ஓட செயல் திட்டம். நீங்க அவங்களோட ஸ்ட்ரக்சர் பார்த்து அவங்க வேலை செய்யற முறை பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒரு இடத்துக்கு போவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பசு குண்டர்கள் என்ற ஒரு அமைப்பை பாக்குறமே, ஒரு இடத்துக்கு போய் மக்கள்கிட்ட மாடுகள் மீது ஒரு பக்தியை உருவாக்கி, அதற்கு பிறகு மாட்டை உண்கிறவர்கள் பசுவைத்தான் உண்கிறார்கள் என்று வதந்தியை கிளப்பி, பிறகு மாட்டை உண்ணக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் மாட்டுக்கறி உண்ணாதவர்களுக்கும் இடையில மோதலை உருவாக்குறது. இது போன்ற வேலைகள் கலாச்சார வேலைகள் தானான்னு கேட்டா கலாச்சார வேலை தான். கலாச்சாரத்தை கெடுக்கிற வேலை, கலாச்சார ரீதியாக மோதலை உருவாக்குற வேலை. இந்த வேலையை செய்வது எந்த விதத்திலும் நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான செயல் கிடையாது. நீங்க மக்கள் கலாச்சாரமும் அரசியலும் தனித்தனியா அப்படிங்கிற அது இல்ல சார், இல்ல. ஏன்னா இல்ல அந்த கேள்விக்கு மக்கள் ஆன்சரை புரிந்து கொண்டார்கள் என்றால் இது கலாச்சார இயக்கம் அரசியல் இயக்கம் இல்லை என்ற அந்த வாதத்தை ஏற்க மாட்டாங்க. ஆனா எனக்கு இப்ப இந்த அரசு ஊழியர்கள் பிரச்சனையில அந்த தடையை 66ல போட்டிருக்கிறாங்கன்னா 77ல அடல் பிகாரி வாஜ்பாயும் லால் கிருஷ்ணன் அத்வானியும் அமைச்சர்கள் ஆயிட்டாங்க ஜனதா அமைச்சரவையில. அப்போது ஒரு தம் பிடிச்சு முயற்சி பண்ணினாலும் அவங்க அப்போதே தடையை அகற்றி இருக்கலாம். 77க்கு பிறகு 98, 99, 2014, 2019 இவ்வளவு காலம் அவங்க ஆட்சியில இருந்திருக்கிறாங்க. அந்த எப்போதும் இந்த தடையை நீக்காத ஒரு கட்சி இப்போது நீக்க வேண்டிய அவசியம் என்ன அரசுக்குள்ள? அது நல்ல கேள்விதான். அதாவது RSS அமைப்பை பாஜக எப்படி பயன்படுத்திக்குதுங்கிறது ரொம்ப நுணுக்கமான விஷயம். அதிகாரத்துக்கு வருவதற்கு RSS உடைய தொடர்பை, RSS உடைய அந்த நெட்வொர்க்கை அவங்க பயன்படுத்திக்கிறது எப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் அந்த நெட்வொர்க் வெளிப்படையாக இருக்கக்கூடாது என்பதுல அவங்களும் கான்சியஸா இருக்காங்க. ஏன்னா தடை என்பது விர்ச்சுவலி ஒண்ணுமே பண்ணாது சார். இப்போ நீங்க பல அமைப்புகளை தடை பண்றாங்க. அந்த அமைப்பின் விசுவாசத்தை, அந்த அமைப்பின் மீதான ஈர்ப்பை மக்களிடமிருந்து என்ன சட்டம் போட்டு அகற்றிவிட முடியும் எந்த அமைப்பா இருந்தாலும். ஆனால் ஏன் தடை செய்யப்படுகிறார்கள் என்கிற பிரச்சாரம் வெளியில போகும். காந்தி படுகொலையை ஒட்டி RSS தடை செய்யப்பட்ட போது மக்கள் அதனால் RSS மீது கோபம் கொண்டார்கள், ஆத்திரம் கொண்டார்கள். அந்த அமைப்பை அவங்க ஏற்கல. நீங்க ஆனா அதற்கு பிறகு அடுத்தடுத்து 92ல ஒரு தடை வருது. அதோட தடை அது ஏற்படுத்துற விளைவு வேற. ஆனா இன்றைக்கு பாஜகவுக்கு அரசு ஊழியர்களில் RSS இணைப்பு அதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தை அரசு ஊழியர்களுக்கு ஏற்படுத்துறாங்க. நீங்க இந்த அமைப்போடு சமரசம் செய்து கொண்டால்தான் நம்ம பதவியில தொடர முடியும், அல்லது பதவியில பல முறைகேடுகள் செய்கிற அதிகாரிகள் இருந்தா அவர்களுக்கு RSS ஒரு கேடயமாக செயல்பட வாய்ப்பு இருக்கு. எனவே அதுல போய் வெளிப்படையாக இணைந்து கொள்வது என்பதெல்லாம் இன்றைக்கு இன்னொன்னு RSS உடைய நூற்றாண்டுங்கிறது அடுத்த ஆண்டு தொடங்கும் பொழுது இது ஒரு கிஃப்ட் மாதிரி அவங்க செய்யறாங்க. ஆனா யாருக்கு கிஃப்ட்? அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதை ஒரு அரசு தன்னுடைய மனதில் ஏந்தி இருக்கும் என்றால் இதை செய்யாது. அவர்களுக்கு இதை சிதைப்பதுதான் நோக்கம்ங்கிறப்போ அரசு ஊழியர்களுடைய விசுவாசமே நீங்க அதற்கு மாறாக மாற வேண்டும் நினைக்கிறாங்க. இல்ல அதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதாவது கடந்த காலங்கள்ல பிஜேபி ஆட்சியிலையும் கூட இதை செய்யல அப்படிங்கிற மாதிரியே இன்னொரு பிரச்சனை என்னன்னா, 3 முறை தடை செய்யப்பட்டது. காந்தி படுகொலையில ஒரு சமயம், அவசர நிலை பிரகடனத்தின் போது ஒரு முறையும் போது ஒரு முறை, 3 முறையும் அந்த தடையை நீக்கி மீண்டும் அவர்கள் செயல்படுவதற்கான வழியை உருவாக்கி கொடுத்தது பரிவார அமைப்புகள் எதுவும் இல்லைல்ல, எஸ்டாப்ளிஷ்டு அமைப்புகள் தானே. இல்ல அதான் தடைங்கிறதே ஒரு எஃபெக்டிவான வழிமுறை RSS நிறுத்துவதற்கு என்று கிடையாது. RSS தடை செய்யப்பட்ட காலத்துலதான் ABVP உருவாக்கப்படுது. RSSல வேலை பார்த்த அத்தனை பேரும் ABVPல போய் வேலை பார்க்கறாங்க. நாம தடை மட்டுமே சர்வரோக நிவாரணின்னு பார்க்க வேண்டியது இல்லை, எல்லாத்தையும் அது தீர்த்துரும். ஆனா அந்த தடை செய்யப்பட்ட அந்த குறிப்பாக நீங்க 48லயே விழுந்த தடை, அதற்கு முன்பு இந்துத்துவ அமைப்பு, அதாவது அதை உருவாக்கின சாவர்கர் ஜெயிலுக்கு போறாரு விடுதலை போராட்டத்துல பங்கேற்று. ஆனா மன்னிப்பு கடிதத்தை 6 முறை எழுதி கொடுத்து வெளியில் வருகிறார். அப்போது செய்யப்பட்ட சமரசம், இந்த ரெண்டையும் இந்திய மக்களுடைய நினைவிலிருந்து அகலாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம்.
பாஜக என்கிற அமைப்பு சாவர்கரை கொண்டாடுதுன்னு சொன்னா அது உண்மையில் நீங்க கடந்த காலத்துல இங்கிலாந்து காலனி ஆதிக்கத்தோடு செய்து கொண்ட சமரசம், பிரித்தாளும் கொள்கைக்கு நானும் ஒரு கருவியாக இருப்பேன் என்று ஏற்றுக்கொண்டு எழுதப்பட்ட இந்துத்துவா. காந்தி படுகொலை என்றால் நாட்டின் ஒற்றுமை என்பது மக்கள் மத வேறுபாடுகளை மறந்து ஒன்றுபடுவதற்கு ஒருவர் தன் உயிரையே கொடுக்க துணிந்து தேச பிரிவினையின் போது கூட வன்முறை உருவாகாத விதத்துல கல்கத்தாவுல போய் அமர்ந்து அந்த வன்முறைகளை தடுத்து மக்கள் ஒரு மதசார்பற்ற ஒரு நாட்டில் அனைவரும் வாழுகிற ஒரு நாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக உயிரை கொடுக்க துணிந்த ஒருவருடைய உயிரை எடுப்பதற்கு முயற்சி எடுத்தார்கள் என்பதும் மக்களுடைய நினைவிலிருந்து அகலாமல் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க இந்த அமைப்புங்கிறத அதோடைய தத்துவம் என்பதை நாம் தடுக்க முடியும். மற்றபடி நீங்க இப்போ சாஃப்ட் ஹிந்துத்துவாவை பின்பற்ற அமைப்புகள் இருக்காங்க, களத்துல சமரசம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. நீங்க ராமர் கோயில் கட்டுவதை ஒரு பொலிட்டிக்கல் ப்ராஜெக்டா எடுக்கும்போது அதற்கு போய் பணம் கொடுத்துட்டு நானும் எல்லா மதத்துக்கும் RSSக்கும் பணம் கொடுப்பேன், முஸ்லிம்களுக்கும் பணம் கொடுப்பேன்னு சொல்ற அமைச்சர்கள் தலைவர்கள் இருக்காங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்க நீங்க ஃபைட்னா பொலிட்டிக்கல் ஃபைட் தான், ஐடியாலஜிக்கல் ஃபைட் தான். அதுவுமே அவர்களை அம்பலப்படுத்தி மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தால் மட்டும்தான் இந்த அமைப்பு என்பது அதனுடைய நோக்கத்துல முன்னேற முடியாது. நீங்க மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல எதெல்லாம் எதிர நிக்குது அப்படின்னு பார்த்தா, நீதிமன்றம் நீங்க குறை சொல்றீங்க அமைப்பை பற்றி, ஆனா உயர் நீதிமன்றத்துல நீதிபதி சொல்றாரு, அது உயர் நீதிமன்றம் சொல்ற மாதிரி தானே. அவர் ஆகா ஓகோன்னு பாராட்டுறாரு. நீங்களே சொன்ன மாதிரி நான் உறுப்பினராக இருந்தேன்னு சொல்றாரு. அப்புறம் இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு நாளைக்கு பரிவாரில் ஒரு அமைப்பான பாரதிய ஜனதா கட்சியில சேர்றாரு, கேண்டிடேட்டா நிற்கிறாரு, தோக்குறாரு, ஜெயிக்கிறாரு, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா சிஸ்டத்துக்குள்ள இந்த தடைகள் எல்லாம் இருக்கும்போது அவங்க உள்ளுக்குள்ள இருந்திருக்கிறாங்கிறது தானே. இல்ல அதுதான் சார், அதனாலதான் அது தடை என்பது ஒரு செய்தி. ரெக்கார்டிங் யாராவது காட்டுது? ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. ஓகே. தடைங்கிறது ஒரு செய்தி, அவ்வளவுதான். மற்றபடி தடை செய்ய முடியுமா என்று கேட்டால் தடை செய்வதன் காரணமாக என்ன ஆகும்னா மறைந்து இயங்குவார். இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி தான் தடை செய்யப்பட்டது. அந்த காலகட்டத்தில் எங்களுடைய தோழர்கள், எங்களுடைய தலைவர்கள் மிகப்பெரிய தியாகங்களை செய்து உயிர் பறிபோகும் அல்லது கைது செய்யப்பட்டு விடுவோம், ஆனால் மக்களுக்காக உழைத்தாக வேண்டும் அந்த காலகட்டத்துல மக்கள் போராட்டங்களை தலைமையேற்று நடத்தி இருக்கிறார்கள். ஏதோ மறைஞ்சு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து. எனவே இது ரெண்டையும் பிரிச்சுதான் பார்க்க வேண்டியது. தடை மட்டுமே நிவாரணி கிடையாது. ஆனா இந்த நேரத்தில் தடை அகற்றப்படுவதன் நோக்கம் கண்டிப்பாக கேள்விக்குள்ளாக்கப்படுறது ஒண்ணு. ரெண்டாவது, உள்ளேயே இருந்து இயங்கக்கூடியவர்கள் சித்தாந்தமாக RSS உடைய கொள்கைகளுக்கு ஈல்டாயிரம். நீங்க அவர்கள் வழங்கின தீர்ப்புகளை எல்லாம் இன்னைக்கு நம்ம கேள்விக்குறியாக்க வேண்டும். ஏன்னா உண்மையிலேயே அந்த தீர்ப்புகள் அவ்வளவு வினோதமான தீர்ப்புகள்லாம் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டிலே எடுத்துக்க, எச்சில் இலை மீது உருளக்கூடாது, அது சுயமரியாதை கேடு என்ற ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்குது. அதற்கு மாறாக உயர் நீதிமன்றம் இல்ல இது நம்பிக்கை, இதுல தலையிட முடியாதுன்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குது. உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக உயர் நீதிமன்றத்துல தீர்ப்பு சொல்றவரோட பின்னணி என்னன்னு பார்த்தா நம்ம நீதிபதிக்கு நோக்கம் கற்பிக்க முடியாது. ஆனால் இப்படி ஒரு பிழை எப்படி நடக்குதுன்னு பார்க்கும்போது அரசியல் சட்டத்தின்பால் நீனா நடக்காது. சோ விசுவாசம் எங்க போகுதுங்கிறது, நீங்க ஒரு குறிப்பிட்ட வழக்குல உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையும் அதற்கு பிறகு உயர் நீதிமன்றம் கொடுக்கிற தீர்ப்பையும் சொல்றீங்க. அதை ஜெனரலைஸ் பண்ணி பார்த்தா நம்பிக்கைகளின் அடிப்படையில உச்ச நீதிமன்றமே தீர்ப்புகளை கொடுத்த முன்மாதிரிகள் இருக்கும் போது உயர் நீதிமன்றம் அதை பின்பற்றுவதில் என்ன கோளாறு அப்படின்னு அதுக்கு நீங்க மார்க்சியத்துக்கு தான் வரணும். அதாவது எல்லா நிர்வாகங்களும் அரசு என்பது ஆளும் வர்க்கத்தின் கருவிதான். இன்றைக்கு ஆளும் வர்க்கங்களுக்கு இந்த நாடு அறிவியல் அடிப்படையில் எல்லோருக்கும் சமமான உரிமைகளை கொடுத்த மத ஆட்சியர்களுக்கு அப்பாற்பட்ட அரசாக இருப்பதுல விருப்பம் இல்லை. இப்படித்தான் கேரளால முதலமைச்சராக இருந்த EMS நம்பூதிரிப்பாடு நீதிமன்றத்துக்கு ஒரு வர்க்கத்தன்மை இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டாங்க. அவரை விட்டுட்டாங்க. அந்த சமயத்துல விட்டுட்டாங்க. அவரை விட்டுட்டாங்கன்னா அதாவது டோக்கன் ஃபைனோட விட்டுட்டாங்க. உங்களை அப்படி விட்டுற மாட்டாங்க. இப்ப காலம் இல்ல நாம அரசின் எல்லா கருவிகளும் மார்க்சியம் சொல்லுவதின் அடிப்படையில எல்லா கருவிகளும்
நீங்க அரசை தலைமை ஏற்கிற பெரும் முதலாளிகளுக்கு இன்னைக்கு நாடு எக்கேடு கட்டா என்ன எனக்கு அதிகாரம் ஒண்ணும் இல்ல. பட்ஜெட்ல பாருங்க, அவங்களுக்கு சலுகை. இந்த சலுகைகள் இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஒன்றுபட்ட நாடு வேணும், ஒரு நீண்ட காலத்திற்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு ஒற்றுமை வேணும், ஒரு ஒரு வளர்ச்சி என்பதன் தன்மை அது நல்ல மக்களை கொண்டதாக இருக்க வேண்டும் என்ற கவலை இன்னைக்கு ஆள்றவங்களுக்கு கிடையாது. நீங்க அதனால என்ன ஆகுதுன்னா, நீங்க சொன்ன மாதிரி அரசு ஒரு அரசமைப்பு சட்டத்தின்பால் பேச வேண்டியவங்க கூட பல நேரங்கள்ல நம்பிக்கை அடிப்படையில் பேசுறாங்க. கேட்டா கூட்டு மனசாட்சின்னு சொல்றாங்க. கூட்டு மனசாட்சி எப்படி கூட்டு மனசாட்சி ஒரு காலத்துல ஒரு மாதிரி இருக்கும், பாசிச தன்மை படப்பட கூட்டு மனசாட்சி லட்சக்கணக்கான படுகொலைகளை கூட சகிச்சுக்கும். நாம பார்த்தோம் ஹிட்லரோட உதாரணம் இன்னைக்கும் ஏன் பேசுறோம். ஹிட்லர் பெரிய பேச்சாளரா இருக்கலாம், ஹிட்லருக்கு தனியா ஒரு வரலாறு இருக்கலாம். ஆனா ஹிட்லருடைய காலத்துல 60 லட்சம் யூதர்கள் தேடி தேடி கொல்லப்பட்டார்கள். அந்த சமூகம் வேடிக்கை பார்த்தது இல்லையா? சமூகம் வேடிக்கை பார்த்தது இல்ல. அப்படிப்பட்ட சமுதாயமாக நம்ம மாறக்கூடாதுங்கிற கவலை தான். நீங்க இன்னைக்கு நீதிபதி தீர்ப்பு சொல்றாரு, ஒண்ணும் இல்ல, ஹோலோகாஸ்ட்ல ஒரு நீதிபதி தீர்ப்பு சொன்னாராம். முதல் சட்டமே இல்லாம கொலை செய்யறது. அவரைதான் பிறகு விசாரித்த நீதிமன்றம் நீ செய்தது தவறு என்று அவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்குது. அந்த நீதிபதி கூட கேட்டிருக்காரு, ஒரே ஒரு தீர்ப்பு தானே நான் கொடுத்தேன் அப்படின்னு. உடனே அன்றைக்கு இருந்த நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு தீர்ப்புனாலும் சட்டம் விரோதமாக படுகொலை செய்வதை எனேபிள் செஞ்சது உங்க தீர்ப்பு என்று பிறகு அங்க அதாவது சோசியலிச ஆட்சி ஜெர்மனிக்கு வந்த பிறகு இந்த தீர்ப்பு மாற்றி எழுதப்படுகிறது. அது வரைக்கும் நீங்க சட்டம் என்பதை உயர்த்தி பிடிக்கணும், போராடணும்னு சொன்னா பல நேரங்கள்ல அதற்கு அதாவது இந்த நீதிபதிகள் எத்தனையோ விலை கொடுக்க வேண்டி வரும். மேபி அவங்க ஓய்வூதியத்தை விலை கொடுக்கலாம், அல்லது சொத்துக்களை விதை கொடுக்கலாம், அல்லது பதவியே போகலாம். ஆனா எடுத்த கொள்கை எதுவோ அதுல நிக்கணுங்கிறது தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. மேபி இந்த தடை நீக்கப்பட்ட பிறகு எடுத்த கொள்கையின்பால் நிக்கிறவங்க யாரு, அல்லது கொள்கையை சமரசம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறவங்க யாருன்னு நமக்கு தெரியுமோ என்னவோ RSS உறுப்பினர்கள் வெளிப்படையாக அறிவித்து கொடுத்தார். பார்க்கலாம் சிந்தன். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை பற்றியும் அடிக்கடி பேசலாம். ரொம்ப நன்றி, நிகழ்ச்சியில கலந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே, உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.